டிசம்பர் 13, 2025 முந்தா நேற்று ஜான் சீனா ஒரு லெஜண்ட் ரிட்டையர் ஆகிருக்காரு. அவர் எப்படி வளர்ந்தார், அவர் இந்த அளவுக்கு ஹைட்டை ரீச் பண்ணுறதுக்கும் இத்தனை பேர் அவர் ரிட்டையர்மெண்ட்டை நினச்சி ஃபீல் பண்ணுறதுக்கும் என்ன காரணம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏப்ரல் 23, 1977 வெஸ்ட் நியூபெரி, மசச்சூசெட்ஸ், யூஎஸ்ஏல ஜான் சீனா பிறக்கிறாரு. அவரோட முழு பேர் என்னென்னா ஜான் ஃபெலிக்ஸ் ஆந்தோனி சீனா ஜூனியர். ஓகேவா, இவங்களோட அப்பா பேருமே ஜான் சீனா தான். அவரை ஜான் சீனா சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க ஃபேமிலியே ஒரு பெரிய ஃபேமிலி. ஜான் சீனாவுக்கு நிறைய பிரதர்ஸ் இருந்திருக்காங்க. இவருக்கு மட்டும் 3 அண்ணாங்க இருந்திருக்காங்க. ஸோ சின்ன வயசுலேயே இப்போ பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா ஃபைட் பண்ணிப்பாங்களே, இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்க ஒரு ஃபேமிலியிலலாம் ஜான் சீனா வளர்ந்துருக்காரு. இதனாலே அவருக்கு நார்மலாகவே அந்த ஸ்ட்ரென்த்தும் இந்த டியூரபிலிட்டியும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜான் சீனாவோட அவங்க அப்பா ஒரு அனௌன்சராக வேலை செஞ்சுருக்காரு. இவருக்கு ரெஸ்லிங்கில் எப்பயுமே ஒரு பேஷன் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா டிசிப்ளின் இதை பற்றிலாம் ரொம்ப கேர் பண்ணுற ஒரு ஆள். இந்த ஃபேமிலி டிசிப்ளின்டாக இருக்கிறத அவங்க ரொம்ப விரும்புவாங்க. ஸோ ஜான் சீனாவோட வீட்டில் இது ரெண்டும் தான் ஒரு டாப்பிக்காகவே டெய்லி இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு பேஷன் இருக்குல்ல ரெஸ்லிங்கில். இதனால் அவங்க பசங்களுக்கும் இந்த மாதிரி ரெஸ்லிங் மேட்ச்லாம் போட்டு காட்டியிருக்காங்க. ஸோ சின்ன வயசுலேயே ஜான் சீனாவுக்கு சில ரெஸ்லர்ஸோட எக்ஸ்போசர் அதிகமாக இருந்திருக்கு. சில பேர் பேர் சொல்லணுன்னா ஹல்க் ஹோகன், மச்சான் மேன், ராண்டி சாவேஜ், இந்த மாதிரிலாம் நிறைய பேரை பார்த்து வந்ததுனால ஜான் சீனாவுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ரெஸ்லிங் மேலே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜான் சீனா பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா மசாச்சூசெட்ஸில் தான் இருக்குது. ஸோ அங்கே லாரன்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு ஸ்கூலில் படிக்கிறாரு. அவர் ஜான் சீனா படித்த ஸ்கூல் பேர் சென்ட்ரல் கேத்தலிக் ஹை ஸ்கூல். ஓகேங்களா, இங்கே அவரோட எபிலிட்டி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. அவர் ஸ்கூலோட ஃபுட்பால் டீமில் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வெயிட் ட்ரைனிங் தான் நிறைய பண்ணுவாராம் ஜான் சீனா. இந்த மாதிரி ஃபுட்பால்னால் நம்ம ஐஎஸ்எல் மெஸ்ஸில் ஆடுறாங்களா, அந்த ஃபுட்பால் இல்லை. இந்த பாலை தூக்கிட்டு ஓடுவாங்க லேடிஸ், பெருசாக ரெட் மாட்டி ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு, அந்த ஃபுட்பால். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் அந்த கேம் ஆட முடியும். அந்த மாதிரி ஜான் சீனா வெயிட் ட்ரைனிங் பண்ணி நல்லா பில்ட் ஆகிட்டுருக்காரு அவரோட ஹை ஸ்கூலில். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இல்லையா, அதனால் அவரோட ஃபிசிக்கை ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணுறோன்ற ஒரு டிசிப்ளினோட வந்திருக்காரு. இந்த ஸ்போர்ட் தான் அவருக்கு இந்த வெயிட் ட்ரைனிங்கையும் கன்சிஸ்டன்சியும் அந்த டிசிப்ளினையும் கற்றுக் கொடுத்துருக்கு. ஜான் சீனாவோட காலேஜ் டேஸில், அதுவும் மசாச்சூசெட்ஸில் தான் படிக்கிறாரு, ஸ்ப்ரிங்வீல் காலேஜில் படிக்கிறாரு. அந்த காலேஜில் சேர்ந்து NCAA டிவிஷன் 3 ஃபுட்பாலில் ஒரு அஃபென்சிவ் லைன்மேனாக ஜாயின் பண்ணுறாரு. அஃபென்சிவ் லைன்மேனாக அவங்க தான் ஃப்ரண்ட்டில் அந்த பாலை தூக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட ஜெர்சி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 54 அப்போ. சரிங்களா, அப்போவே அந்த 54ன்ற நம்பரை பார்த்துட்டு WWE அவருக்கு அந்த நம்பரை வச்சு ஒரு ஹானர் பண்ணியிருக்காங்க. இந்த கேம் தான் அவரோட மசில் க்ரோத்து, என்டியூரன்ஸு, இன்ஜுரி ப்ரிவென்ஷன், ஃபிசிக்கல் கண்டிஷன், இது எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு. காலேஜ் வரைக்கும் நல்லா ஸ்போர்ட்டியாக போயிருந்த அவரோட லைஃபு காலேஜ் முடிஞ்ச பிறகு ஒரு டவுன்ஃபால் ஆகுது. ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு, நிறைய ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஒரு டிரைவராக வேலை செஞ்சதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருந்துட்டு அவர் அந்த ரீச்சை எட்டுறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. அவருக்கு நெவர் கிவ் அப்ன்ற ஆட்டிடியூடு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. இந்த மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு அவர் கலிஃபோர்னியாவில் ஷிஃப்ட் ஆகிருக்காரு. அங்கே அல்டிமேட் ப்ரோ ரெஸ்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது போல். அங்கே போயிட்டு நல்லா இவரோட ரெஸ்லிங்கை ஷேப் பண்ணியிருக்காரு, நல்லா ட்ரைனிங் எடுக்கிறாரு. அவர் தன்னைத்தானே நல்லா ஸ்ட்ரென்த் ஆகியிருக்காரு. இந்த மாதிரி அவரோட ஏர்லி லைஃப்பில் பண்ண விஷயங்கள்லாம் அவர் ஜான் சீனாவை ஒரு வேர்ல்டு லெவலில் ஃபேஸாக மாற்றினதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. இந்த 20 years ஆஃப் ரெஸ்லிங்கில் அவர் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் இன் WWE, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன் ஹிஸ்ட்ரி. அதாவது ஹிஸ்ட்ரியிலேயே சில பேர் மட்டும்தான் அத்தனை தடவை சாம்பியன்ஷிப் ஜெயிக்க முடியும். நினச்சி பாருங்களேன், 17 டைம்ஸ் இன் 20 years ஆஃப் லைஃப்
17 டைம்ஸ் அவர் வந்து WWE வேர்ல்டு சாம்பியனாக இருக்கார். இந்த மாதிரி அது மட்டும் இல்லை, நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காரு. ராயல் ரம்பிளோட வின்னர், அதுக்கப்புறம் ரெஸ்ல்மேனியாவில் ஒரு பயங்கரமான ஃபேம் அடைஞ்சிருக்காரு. கிராண்ட் ஸ்லாமு, ட்ரிபிள் கிரவுன் சாம்பியனு, இந்த மாதிரி எக்கச்சக்க சாம்பியன்ஷிப் வந்து ஜான் சீனா வின் பண்ணியிருக்காரு. ஜான் சீனாவோட லைஃபு அங்கேயோடு அவர் ஸ்டாப் பண்ணிக்கல. இதை தாண்டி ஹாலிவுட்டில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. கொஞ்சம் சில படங்களை வந்து பேர் சொல்லணும் அப்படின்னா, தி மரைன் 2006 ரிலீஸ் ஆயிருக்கு. F9 தி ஃபாஸ்ட் ஆகா, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட 2 படத்தில் நடிச்சிருக்காரு. F9லேயும் அப்புறம் ஃபாஸ்ட் X 10th பார்ட்லையும் நடிச்சிருக்காரு. அப்புறம் சூசைட் ஸ்குவாடு, அர்கைலி, கேமியோஸ் இன் தி பார்பி, அப்புறம் சில அனிமேஷன் சீரீஸ்க்கு வாய்ஸ் ஓவரும் ஜான் சீனா கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறையவே ஃபண்ட் பண்ணியிருக்காரு. ஃபண்டு நிறைய சேரிட்டிக்கு ஃபண்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் வந்து ஜான் சீனா செஞ்சுருக்காரு. இத்தனை வருஷம் கடந்த பிறகு இத்தனை அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு ஜான் சீனா December 13, 2025 அன்றைக்கி ரிட்டையர் ஆகியிருக்காரு. இதில் என்ன சோகம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கடைசியாக ஆன மேட்ச்சில் தோற்றுருக்காரு குந்தர் கிட்ட. அதுவும் வந்து 20 இயர்ஸில் ஃபஸ்ட் டைமாக டேப்ட் அவுட் ஆகுறாரு ஜான் சீனா. அதுதான் வந்து நிறைய பேர் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நம்ம பேசணும்னு நினச்ச டாபிக். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜான் சீனாவை பற்றி? இல்லை உங்களுக்கு யாரை பற்றின லைஃப் ஹிஸ்ட்ரி பேசணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.